பவுல் ஒரு ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணால் அந்த ஊரில் இந்த மாய வித்தைக்காரர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த மாய வித்தைக்கு புஸ்தகங்கள்லாம் விற்றுருக்கானுங்க அந்த காலத்தில், ரொம்ப விலையுந்த புஸ்தகங்கள். இந்த மாய வித்தைக்கார மேஜிஷியன்ஸு, இந்த மேஜிக் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை அவர்களுக்கு. பாருங்கள், இன்றைக்கி கூட நமக்கு மந்திரவாதிகள் அது இதுன்னு வச்சுக்கிட்டு கிடக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊர் போல் இருக்காது. அங்கே போய் பிரசங்கம் பண்ணி அவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் அறிகிற அறிவுக்குள்ளே வந்த பிறகு ஒரு பெரிய புத்தக எரிப்பு விழா நடந்திருக்கு. அங்கே வாசித்து பாருங்கள், நீங்கள் இருக்குது, வாசிக்க நேரம் இல்லைன்னு. புஸ்தகத்தெல்லாம் கொண்டாந்து போட்டு அது விலை எவ்வளோன்னு கூட சொல்லியிருக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபா பொறுமான புஸ்தகங்களை போட்டு எரிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் முன்னால். ஏன்னா இதெல்லாம் நம்பி தான் இருந்தேன், இதெல்லாம் நம்ம தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் ஒழிக்கிறேன், என் வாழ்க்கைக்கு இது உதவாதுன்னு சொல்லி ஒழிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கே புஸ்தகமே யாரும் படிக்கிறதில்ல. வெறும் இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்ஆப்பு, மெசஞ்சர் இதில் தான் இருக்கிறாங்க. எதை எரிக்கிறது இப்போது? ஃபோனை தான் எரிக்கணும், ஃபேஸ்புக்கை எரிக்கணும், வாட்ஸ்ஆப் எரிக்கணும். அதெல்லாம் எரிச்சா கூட பத்தாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நல்ல காரியங்கள், நிறைய நல்லதும் இருக்குது அதில். பாருங்கள், நம்ம சர்ச்சில் கூட இன்னும் 1-2 வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அனௌன்ஸ்மெண்ட்டையே ஒழிக்கிறதுக்கு இருக்கிறோம். எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இங்கே பண்ணாமல் எல்லாம் வாட்ஸ்ஆப்லேயே உங்களுக்கு என்னது உங்களுக்கு சொல்லணுமா வாட்ஸ்ஆப்பில் சொல்லிவிடுவோம். காலம் மாறி போச்சு. இன்னும் பழைய மெத்தட்லேயே போய் இன்னும் ரிக்ஷா வண்டியிலே போய்ட்டுருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் வாட்ஸ்ஆப்பு. ஒரு குப்பையை அள்ளுனா கூட அவனுக்கு இன்றைக்கி அள்ளுன்னு சொன்னால் போதும், இதில் ஃபோனில் சொன்னால் போதும், அள்ளிட்டு போயிடுவான். பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுற மாதிரி வந்துடும் போல் இருக்குது இந்த அள்ளுனதுக்கு இவ்வளோன்னு. அந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு. நம்ம மட்டும் பின்தங்கி இருக்கக்கூடாது, அதை நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் நாம் வந்து ஒரு மாதிரி முன்னேற்றத்துக்கு தடை செய்கிற ஆட்கள் கிடையாது. நல்ல காரியங்களுக்காக அதை பயன்படுத்த வேணும்னு சொல்கிறோம். தவறான காரியங்களுக்கு அது பயன்படுத்தக்கூடாது என்பது தான் நம்முடைய காரியம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தவறான பயன்பாட்டை நம்முடைய எண்ணத்திலிருந்து நீக்க வேணும். அதை எரிக்கணும், அதை சுட்டெரிக்கணும், அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அதை அகற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாயிடுது. நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது தடையாயிடுது. நம்ம சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கிற வாழ்க்கைக்கு அது தடையாயிடுது. விசுவாச வாழ்க்கை மலையை பார்த்து சொன்னால் அப்படியே ஆகுன்றிருக்கு, அந்த மாதிரிலாம் நடக்காது. அந்த லைனில் போனால் பாருங்கள், இருதயத்தை கெடுக்கிற காரியங்களை வச்சுக்கிட்டு அதுலேயே கவனத்தை செலுத்திக்கிட்டு மணிக்கணக்கில் அதில் கவனத்தை செலுத்திட்டு இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் நடக்காது. பாருங்கள், வேண்டாது இது, அது என்ன உண்மையா பொய்யான்னு அவனுக்கு தெரியும். கண்ட இதெல்லாம் வருது, அவங்க பேச்செல்லாம் வருது. அப்போ அதெல்லாம்